வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரவா கேசரி சில வகை டிப்ஸோட சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாகவும் செய்யலாங்க. இதை நான் நியூ இயர் அன்றைக்கி செஞ்சுருந்தேங்க. ரொம்ப அருமையாக வந்துருந்தது. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவு, இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரை கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு சுகர், வெள்ளை சர்க்கரை, 1/4 கப் அளவு நெய், பாலில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். இல்லைன்னா நம்ம கேசரி பவுடர் கூட இதில் சேர்த்து கொஞ்சமாக காய்ச்சின பாலில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி ஒரு 15, திராட்சை 10, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்கிற டயத்தில் அந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே நல்லா செவந்ததும் திராட்சையும் நல்லா அது உப்பி வரும். அந்த டயத்தில் நம்ம இன்னொரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் ரவை அதை போட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுக்கிறதுல தான் இந்த ரவா கேசரியே நல்லா வரும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவு, 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுவும் வறுபட ஆரம்பிச்சிச்சு. நல்லா இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவா தான் இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இது போல் வறுத்துக்கணும். இப்போ இந்த ரவையும் நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இது போல் கொதிக்கிற டயத்தில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் பண்ணிடலாங்க. இந்த தண்ணியை நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவை மேலே மெதுவாக பொறுமையாக அப்படியே ஊற்றலாங்க. மேலே தெரிச்சிரும், அதனால் பார்த்து பொறுமையாக ஊற்றிக்கலாம். எல்லா தண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லும் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் மெதுவாக கலரலாம். கலந்துட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும், இந்த ரவை நல்லா வேகட்டும். இந்த தண்ணியில் நல்லா உறிஞ்சி நல்லா இந்த ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த போல் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்மளுக்கு ரவா கேசரி சூப்பராக வரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 3/4 கப் எடுத்துருந்தேன். ரொம்ப சுகர் வேணுன்றவங்க 1 கப் ஃபுல்லுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டாக இருந்தது. இந்த ரவைக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருந்தது. இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறலாங்க. இப்போ இந்த சக்கரைலாம் கரைஞ்சி நல்லா தண்ணியாக இப்படி ஆகிடும். அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ சக்கரை கரைஞ்சி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ திரும்பவும் இது வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த தண்ணிலாம் உறிஞ்சி கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பாலில் கலந்து வச்சுருக்கிற ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் இல்லைனா கேசரி பவுடர், அதையும் நம்ம எந்த கலரோ அதுக்கு நம்ம விருப்பப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சலாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. விட்டுட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ கடைசி மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு திரும்பவும் கலந்துக்கலாம், கலரிட்டே இருக்கலாங்க.
சூப்பராக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற கேசரி போலயே இருக்கோங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான அருமையான ரவா கேசரி தயாராகிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதே போல் நீங்கள் கொஞ்சம் மெஷர்மெண்ட் வச்சு 1/2 கப் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.